அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சபாபதி என்ற திரைப்படமாகும். அன்பான சினிமா கொட்டகை உறவுகளே, சபாபதி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை உலகிலேயே எந்த தொலைக்காட்சியிலும் மீடியாவிலும் வெளிவராத திரை விமர்சனத்தை சினிமா கொட்டகை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இந்த சபாபதி திரைப்படத்தினை பிரகதி பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக ஏவிஎம் நிறுவனர் ஏவி மெய்யப்பன் அவர்கள் தயாரித்ததுடன் ஏடி கிருஷ்ணசாமி என்பவருடன் சேர்ந்து இயக்கியும் இருக்கிறார். ஏவி மெய்யப்பன் அவர்கள் இயக்குனராக பதிவு செய்த முதல் படம் இந்த சபாபதி திரைப்படம்தான். இனி இந்த திரைப்படத்தின் கதை என்ன, அது எங்கிருந்து வந்தது என்பதை பற்றியும் பார்ப்போம். 1910ஆம் ஆண்டுகளில் அன்றைய பிரபல ஆங்கில இலக்கிய எழுத்தாளரான சாமுவேல் லோவர் என்பவர் எழுதிய ஹேன்டி ஹான்டி என்ற ஆங்கில இலக்கியத்தில் உள்ள நகைச்சுவை கதையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சபாபதி திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதை படமாக வருவதற்கு முன்பே தமிழக நாடக ஆசிரியரும் எழுத்தாளருமான பம்மல் சம்பந்தனார் அவர்கள் சபாபதி என்ற நாடகத்தினை 9 பாகங்களாக தனது சுகுண விலாஸ் சபா நாடகத்தில் அரங்கேற்றியிருக்கிறார். அது மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நகைச்சுவை நாடகம் உலகெங்கும் பல மக்களால் ரசிக்கப்பட்டதால் இதை திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த சபாபதி நாடகத்தினை திரைப்படமாக்க வேண்டும் என்று இந்த திரைப்படத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ஏடி கிருஷ்ணசாமியின் வேண்டுதலை ஏற்று ஏவி மெய்யப்பன் அவர்கள் உடனடியாக இதனை படமாக எடுத்தார். இந்த சபாபதி படம் தொடங்கப்பட்ட காலத்தில் புராணப் படங்களின் ஆதிக்கமும் சமூக படங்களின் தொடக்கமும் இருந்தது. ஆனாலும் எதனை பற்றியும் கவலைப்படாமல் ஏவி மெய்யப்பன் அவர்கள் முழுக்க நகைச்சுவையை அடிப்படையாக கொண்ட இந்த சபாபதி திரைப்படத்தினை துணிச்சலுடன் எடுத்தார். தமிழ் சினிமாவின் முதல் முழு நகைச்சுவை திரைப்படம் இந்த சபாபதி திரைப்படம்தான். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். சபாபதி ஒரு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மேல்நிலை பள்ளி மாணவன். பள்ளியில் ஒழுங்காக படிக்காமல் தமிழ் ஆசிரியரை கிண்டல் செய்து கவலையில்லாமல் வாழும் சபாபதி மேல்நிலை பள்ளியின் தேர்வில் தோல்வியடைகிறான். தனக்கே அரைகுறை அறிவு இருக்கும் பொழுது தன்னை விட பல மடங்கு அறிவு இல்லாத தன் வீட்டு வேலைக்காரனான சபாபதியுடன் சேர்ந்து பல முட்டாள்தனமான சம்பவங்களை செய்கிறான் சபாபதி. இந்நிலையில் சபாபதிக்கு சிவகாமி என்ற பெண்ணுடன் திருமணம் நடக்கிறது. மணமகள் வீட்டிலேயே தங்கும் சபாபதி தன் வேலைக்காரன் சபாபதியையும் அங்கு தங்க வைக்கிறான். அங்கு வீட்டு வேலை செய்யும் குண்டு முத்துவை வேலைக்காரன் சபாபதி விரும்புகிறான். பிறகு குண்டு முத்துவை வேலைக்காரன் சபாபதி திருமணமும் செய்து கொள்கிறான். 2 சபாபதிகளும் திருமணம் செய்து கொண்டு தங்கள் மனைவியின் பின்னால் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். மேல்நிலை பள்ளியில் தோல்வியடைந்த சபாபதியின் படிப்பு என்ன ஆகுமோ என்று சபாபதியின் தாய் தந்தையர் வருந்துகிறார்கள். இதனை அறிந்த மருமகள் சிவகாமி சபாபதிக்கு பாடத்தினை சொல்லிக் கொடுத்து நன்றாக படிக்க வைத்து மேல்நிலை பள்ளியின் தேர்வில் தேர்ச்சி பெற வைக்கிறாள். இந்த அபூர்வ செயல் தனது மனைவியால் தான் நடந்தது என்பதை அறிந்த சபாபதி தன் மனைவியாகிய சிவகாமியின் காலில் வீழ்ந்து வணங்குகிறான். இதுதான் இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். தமிழில் முதலாக இல்லறத்தில் கல்வியை போதித்த படமாகவும் தமிழில் முதலாக கல்வியை பற்றி எடுத்துரைத்த படமாகவும் இந்த சபாபதி இன்றளவும் போற்றப்படுகிறது. 1940ஆம் ஆண்டுகளில் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வலம் வந்த காளி என் ரத்னம் அவர்கள் வேலைக்கார வேடத்தில் இந்த திரைப்படத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பொழுது அப்போது வளர்ந்து வரும் நடிகரான TR ராமச்சந்திரனை பற்றி கவலைப்படாமல் அவருடன் சேர்ந்து இணைந்து நடித்தார். 2 கதாநாயகர்கள் திரைப்படம்தான் இது. இருவருக்கும் சபாபதி என்ற பெயர் வைக்கப்பட்டது. இருவருக்கும் சமமான டூயட் பாடல்கள், இருவருக்கும் சமமான நகைச்சுவை காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் காளி என் ரத்னம் அவர்களின் அப்பாவித்தனமான நடிப்பு அனைவரையும் ரசிக்க வைத்தது. ஏம்பா, சொல்லேம்பா, வந்துடுறம்பா, என்னப்பா என்று அவர் அடிக்கடி அப்பா போட்டு பேசும் ராகமான உச்சரிப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. வசன உச்சரிப்புகளுக்கு ஏற்ற உடல் மொழி நடிப்பும்
வசன உச்சரிப்பை பேசிய பிறகு மின்னல் வேகத்தில் அவர் சிரித்துக்கொண்டே முறைக்கும் நடிப்பும் மிக மிக அற்புதமாயிருக்கிறது. இந்த படத்தில் டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் சோடாவை உடைத்து கொண்டு வா என்று சொன்னதும் சோடா பாட்டிலை துண்டு துண்டாக உடைத்து ஒரு ட்ரேவில் வைத்து அவர் கொண்டு வரும் காட்சியில் வயிறு வலிக்கிறது. அத்தனை அழகான சிரிப்பான நடிப்பை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அலார கடிகாரம் வந்த புதிது இந்த திரைப்படம் எடுக்கும் பொழுது அதனை கண்டு இவர் ஆச்சரியத்துடன் அதனுடன் பேசும் நடிப்பிலும் தனது காதலை சி.டி. ராஜகாந்தம் அவர்களிடம் தெரிவித்துவிட்டு அமைதியாக சிரித்தவாறே கெஞ்சும் காட்சியிலும் அவருடன் சேர்ந்து டூயட் பாடும் காட்சியிலும் நகைச்சுவை அலப்பறையை அசத்தலாக செய்திருக்கிறார் காளியன் ரத்னம் அவர்கள். இப்படத்தின் இன்னொரு கதாநாயகனான டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் தன்னை படிப்பறிவற்ற புத்தியின்மை இல்லாத ஒரு இளைஞனாக தன்னை காட்டிக்கொள்வதாக இந்த படத்தில் மிக சிறப்பாக யதார்த்தமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். தான் பயிலும் பள்ளியில் தமிழாசிரியர் சாரங்கபாணியின் உருவத்தை வகுப்பறையில் உள்ள பலகையில் கேலி சித்திரமாக வரைந்து அவரிடம் மாட்டிக்கொண்டு விழிக்கும் நகைச்சுவை நடிப்பு தொடங்கி தன் வீட்டு வேலைக்காரன் சபாபதி என்னும் வேடத்தில் நடித்த காளியன் ரத்னத்திடம் வேலை வாங்கும் நடிப்பிலும் ஆங்கிலம் தெரியாமல் ஆங்கில செய்தித்தாளை படித்து கொண்டு அதற்கு தவறான அர்த்தத்தை சொல்லி நடிக்கும் நடிப்பிலும் தமிழ் பாடம் என்று ரயில் போகும் சப்தத்தினை 20 பக்கத்திற்கு எழுதி வாசிக்கும் உச்சரிப்பு நடிப்பிலும் அனைவரையும் சிரிக்க வைக்கிறார் டி.ஆர். ராமச்சந்திரன். பிறகு திருமணம் செய்து கொண்டு கதாநாயகி பத்மாவிடம் ஒவ்வொரு தவறையும் செய்துவிட்டு அவமானப்பட்டு விழிக்கும் காட்சியிலும் இவரின் நடிப்பு மிக மிக அற்புதமான நகைச்சுவையை வாரி வழங்கியிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் தமிழாசிரியராக சின்னசாமி என்னும் பெயரில் கே. சாரங்கபாணி அவர்கள் அவருக்கே உரிய படு யதார்த்தமான உச்சரிப்பு நடிப்புடன் கூடிய உடல் மொழியை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். படத்தின் தொடக்க காட்சியில் வகுப்பறையில் இருக்கும் பலகையில் தன்னை கேலி சித்திரமாக வரைந்த மாணவன் டி.ஆர். ராமச்சந்திரனை கண்டித்து கெஞ்சி கேட்கும் காட்சி தொடங்கி பிறகு பாடம் நடத்துவதாக சொல்லிவிட்டு இவர் உறங்கிவிடவே உறங்கிய ஆசிரியர் சாரங்கபாணியின் முகத்தில் டி.ஆர். ராமச்சந்திரன் மீசையை வரைந்துவிட்டு ஆசிரியரை எழுப்பிவிடும் பொழுதும் அதனை அறிந்து அவர் பதட்டமாகி மேலிடத்திற்கு செல்ல வருத்தத்துடன் தலை கவிழ்ந்து போகும் காட்சியும் மிக மிக அற்புதமான நகைச்சுவையை வழங்கியிருக்கிறது. பிறகு இரண்டாம் தாரமாக மணந்துள்ள இளம் வயது மனைவியான வி.எம். பங்கஜத்திடம் வருமானமின்றி கெஞ்சி வழியும் ஆசிரியரின் பொழைப்பை சொல்லி அழும் நகைச்சுவை நடிப்பிலும் நகைச்சுவை சக்கரவர்த்தியாய் இனிக்கிறார் சாரங்கபாணி அவர்கள். இந்த திரைப்படத்தின் கதாநாயகி ஆர். பத்மா சிவகாமி என்னும் பெயரில் நடித்தார் என்பதை விட வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இவரின் நடிப்பும் அழகும் போட்டி போடுகின்றது என்பதுதான் உண்மை. நடனத்தை மிக அற்புதமாக ஆடியிருக்கிறார். நடன காட்சியுடன் இவர் அறிமுகமாகி பாடி ஆடும் காட்சியில் அனைவரையும் ஈர்க்கிறார். அதன் பிறகு கல்யாணம், கணவனின் படிப்பு உயர்வு என்ற பலவித உணர்வுகளின் குவியல்களாக இவரின் நடிப்பு மிக அற்புதமாயிருக்கிறது. தன் வீட்டு வேலைக்காரி சி.டி. ராஜகாந்தத்துடன் தன் கணவனின் வீட்டு வேலைக்காரன் சபாபதி காதல் கொள்வதை தனது கணவனுடன் மறைந்து நின்று ரசிக்கும் காட்சியிலும் பிறகு தனது கணவனை கண்டித்து பாடம் சொல்லிக் கொடுத்து பரீட்சையில் தேர்ச்சி பெற வைக்கும் காட்சியிலும் ஒரு கண்டிப்பான மனைவியின் உணர்வுகளை மிக அற்புதமாக நடிப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆர். பத்மா அவர்கள். இந்த படத்தில் காளியன் ரத்னத்திற்கு ஜோடியாக நடித்த சி.டி. ராஜகாந்தம் மிக மிக அற்புதமான நகைச்சுவை உணர்வை மிக எளிமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். தன்னை காதலிக்கும் காளியன் ரத்னத்தை அலையவிடும் நடிப்பிலும் பிறகு அவரை திருமணம் செய்து கொண்டு அவரின் புத்தியின்மை காரணங்களை சகித்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் நடிப்பிலும் நகைச்சுவையை தாண்டி இருந்தது இவரின் குணச்சித்திர நடிப்பு. இந்த படத்தில் காளியன் ரத்னம் ராஜகாந்தம் ஜோடி மிகவும் பிரபலமாக பேசப்பட்டதால் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரத்திற்கு இணையாகவே இந்த ஜோடி கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு இந்த ஜோடி நிறைய படங்களில் இணைந்து நடித்தார்கள். சபாபதியின் தாயாக திரிபுரம்மாள் பெயருடன் பி.ஆர். மங்களம் அவர்களின் யதார்த்த நடிப்பும் தந்தையாக நடித்த மாணிக்கம் என்னும் குப்புசாமி அவர்களின் நடிப்பும் பாசமுள்ள தாய் தந்தையரின் உணர்வுகளை மிக கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதிலும் தந்தையாக நடித்த குப்புசாமி மகன் டி.ஆர். ராமச்சந்திரனை திட்டி தீர்க்கும் நடிப்பில் அசத்துகிறார்.
இல்லறத்திலிருந்தே கல்வியை கற்க முடியும் என்ற கருத்தை சொன்ன இந்த சபாபதி திரைப்படத்திற்கு கதை வசனத்தை பம்மல் சம்பந்தனாரும், இசையை சரஸ்வதி வாத்திய கோஷ்டியும், பாடல்களை சுந்தர வாத்தியார் அவர்களும், ஒளிப்பதிவை பி.வி. கிருஷ்ணன் அவர்களும், கலையை வாஸ்துர்கர் கொச்ச காப்பு என்பவரும், எடிட்டிங்கை எம்.வி. ராமன் அவர்களும், நடனத்தை வி.எம். மீனாட்சி சுந்தரம் அவர்களும், லேபை சரஸ்வதி சினி லேபும் செய்திருக்கிறார்கள். இந்த சபாபதி திரைப்படம் 15,400 அடியில் எடுக்கப்பட்டு 12/12/1941 அன்று சென்சார் செய்யப்பட்டு 14/12/1941 அன்று வெளியாகி சூப்பர் ஹிட் வசூலை வாரிக் கொடுத்தது இந்த சபாபதி திரைப்படம். இதுவரை சபாபதி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களின் விவரங்களையும் வரிசையாக அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.